அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸாலிஹத்துர் ரைசானா. இஸ்லாம் ஒரு இனிய மருந்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மகத்தான துவா என்னன்னா சலவாத்து ஓதுவதின் சிறப்புகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. சலாமுன் அலல் முர்சலீன. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ அன்சில்ஹுல் மக்ஹதல் முகர்ரப இந்தக. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹில் தஅவத்தில் காயிமதி வஸ்ஸலவாத்தின் நாஃபியதி. சல்லி அலா முஹம்மதின் வ அல்ல அன்னி ரில்லன் லா தஸ்ஹது பஹ்தஹு அபதன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ சல்லி அலா மூமினீன வல் மூமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி. சலவாத்து ஓதுவதால் மனிதர்கள் அடையும் பாக்கியங்களை பற்றி அல்லாமா ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்துள்ள சிறப்புகள் வருமாறு. 1. சலவாத்து ஓதும் அடியான் மீது அல்லாஹ் தஆலா சலவாத்து சொல்கிறான். 2. அவனுடைய மலக்குகளும் சலவாத்து சொல்கிறார்கள். 3. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஜும்மா நாளில் ஓத வேண்டிய சலவாத்து. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் வாழ்க்கை அறிவிக்கின்றார்கள். என் மீது சலவாத்து கூறுகிறது சிராத்துல் முஸ்தகீமை கடக்கும்போது ஒளியாக இருக்கும். மேலும் எவர் என் மீது ஜும்மா நாளன்று 80 தடவை சலவாத்து சொல்வாரோ அவருடைய 80 ஆண்டுகளின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா நாளான இன்று 3 சலவாத்துக்களையும் ஓதி அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி மன ஓர்மையுடன் அன்றாடம் ஓதி வருவதால் நாம் அனைவருக்கும் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.